வணக்கம் பாலாஜி. அதாவது சிங்கப்பூரில் இருந்து சென்னை வரும் விமானத்தில் மிகப்பெரிய அளவில் தங்கம் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை பயணிகள் அனைவரையும் தீவிரமாக கண்காணித்து சந்தேகப்படும் பயணிகளை நிறுத்தி சோதனை நடத்தினர். இந்த நிலையில் சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு பயணிகள் விமானம் ஒன்று சர்வதேச முனையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது வடமாநிலத்தை சேர்ந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் சிங்கப்பூர் சுற்றுலா பயணியாக டெல்லியிலிருந்து சென்றுவிட்டு மறுநாளே சிங்கப்பூரில் இருந்து இந்த விமானத்தில் சென்னைக்கு திரும்பி வந்திருந்தார். இதையடுத்து அதிகாரிகளுக்கு அந்த பயணி மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பயணியின் உடைமைகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தை அழைத்து சென்று விசாரணை நடத்தியது. அதோடு பயணி வைத்திருந்த சூட்கேஸை திறந்து பார்த்தனர். அந்த சூட்கேஸின் மேல் பகுதியில் ரகசிய அறை இருந்ததை கண்டுபிடித்தது. அதை உடைத்து சோதித்தனர். ரகசிய அறையில் தங்க கட்டிகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அந்த பயணியிடமிருந்து சுமார் 4 கிலோ சுத்தமான 24 கேரட் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 5.80 கோடி ஆகும். இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தங்கத்தை சிங்கப்பூரில் இருந்து கடத்தி கொண்டு வந்த வடமாநில பயணியை கைது செய்தனர். அதோடு அவரிடம் மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வடமாநில சர்வதேச தங்கம் கடத்தும் கும்பலிடமிருந்து கடத்தல் குருவியாக இவர் செயல்பட்டார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் வடமாநில அந்த தங்க கடத்தல் பயணியை கைது செய்தனர். மேலும் பாலாஜி, சென்னை விமான நிலையத்தில் நீண்ட நாட்களுக்கு பின்பு மிகப்பெரிய அளவில் கடத்தல் தங்கம் சிக்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி, சிங்கப்பூரில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 5 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ தங்கக்கட்டிகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டும். விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.